சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். அவ்வளவுதான். என்ன பண்றதே தெரியல சார், என்ன பண்றதே தெரியல. சொல்லுங்க. பட் இவங்களோட கான்டாக்ட் பார்க்கும்போது இவங்க தான் அந்த சிவமனசு சக்தி பாட்டு பண்ணணும். எனக்கு இதோட ஒர்த்து தெரியும். ஐம் வெரி ஹாப்பி. பூஜா, உங்களோட ஃபேன்மா நானு. பட்டே கிளப்புறீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல ஒருவேளை ரியல் ஜோடியா இருந்தா மாலையை ஒருத்தர் மாத்தி போட்டு ஒழுங்கா இருந்தவங்களை தேவலாம் மாலை குத்து என்ன பண்ணி வச்சுக்க பார்த்தேன். தமிழ்நாடு நவ் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2024. Title sponsor Bharat KR Group, Mr. Kannan Ravi. Supported by Your Journey Tours and Travels, India's #1 all-in-one travel brand. Co-presented by Marudam Group, Building Values, உங்கள் சத்யா. இப்பொழுது தமிழகம், ஆந்திரா மற்றும் கேரளாவிலும் அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சாம்ஸ் கப்பல் காலேஜ். Powered by Annai Foods, Dates and Masalas, Rubini Refined சமையல் எண்ணெய், சுராஸ் ஸ்கூல் கைட்ஸ், ஆசிரியர்களின் நம்பிக்கை, மாணவர்களின் எதிர்காலம். Brilliant Cuts, specialist in manufacturing of 916 certified national diamond jewelry at 40% lesser rate. Associate sponsor Mac Media and Entertainment, Danish Chennai, a school of intellectual powerhouse. Metamax software technology, a universal digital platform for everyone. Special partner Visway Financials, your partner for personal and home loans. Experience the future now. Let's welcome Jiva sir onto the stage. சார், இப்போ உங்க கூட சேர்ந்து இன்னொரு ஒரு பிரசன்டரும் இந்த அவார்டை வழங்குறதுக்கு வர போறாங்க. அந்த பிரசன்டர் யாருன்னு நம்ம ஏவில பாத்துடலாமா? சூப்பர். பராக் ரெஸ்டாரண்ட் துபாயில் தடம் பதித்த ஒரு தமிழரின் தன்னம்பிக்கை முத்திரை. 1000 ரூபாயுடன் கடலூரின் திட்டக்குடியிலிருந்து கிளம்பிய அந்த இளைஞன் இன்று 1000 கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்தை உலகம் முழுக்க எழுப்பிய கவை இது. தொழிலதிபர் கண்ணன் ரவி 7 வயதில் தந்தையை இழந்தவர். படிப்பை பாதியில் விட்டுட்டு வறுமையுடன் போராடியவர். அவன் அவ்வளவுதான் என சொந்தங்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவர். ஆனால் 1000 ரூபாய் கையில் நம்பிக்கை மட்டும் மனதில் கொண்டு 35 வருடங்களுக்கு முன் துபாய்க்கு வந்தார். அங்கே ஆபீஸ் பாயாக வாழ்க்கையை தொடங்கி PRO மேனேஜர் என படிப்படியாக முன்னேறியவர். அத்தனை அனுபவங்களையும் கொண்டு அதன் பிறகு அடித்தது மெகா சிக்ஸர். ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக அவதாரம் எடுத்தார். தொட்டதெல்லாம் துவங்க ரியல் எஸ்டேட், கட்டுமானம், ஃபயர் ஃபைட்டிங் அலாரம்ஸ், லிஃப்ட் மற்றும் எஸ்கலேட்டர்கள் தயாரிப்பு என பல நிறுவனங்களை துவக்கினார். வியாபாரத்தை தாண்டி 2 படங்களை தயாரித்து சைமா 2024 மற்றும் ஐஃபா 2024 யூரோப் விருதுகள் என பல விருதுகளை வென்றிருக்கிறார். சிம்பு நடிப்பில் பிரம்மாண்ட படம், கலகலப்பு 3வது பாதம் உள்ளிட்ட 7 மெகா பட்ஜெட் படங்கள் இவரது லைன் அப்பில் காத்திருக்கிறது. தமிழை தாண்டி மலையாளம் மற்றும் தெலுங்கிலும் தரமான படங்களுடன் கால் பதிக்க இருக்கிறார் கண்ணன் ரவி. வியாபாரத்தில் சறுக்கல் இல்லாமலா மே ஐ கமின் என 1000 கோடி ரூபாய் நஷ்டத்துடன் கோவிட் என்ட்ரி கொடுக்க வந்த வழியாவே போயிரு குட் பை என சிரித்த முகத்துடன் வழி அனுப்பினார் கண்ணன் ரவி. புதிய யுக்திகளுடன் மேலும் சிறகு விரித்தது கண்ணன் ரவியின் நிறுவனம். கண்ணன் ரவியின் சமீப உற்சாகம் பராக் உணவகம். உலகமே விரும்பும் சுற்றுலா தலம் துபாய். அங்கே துபாயை விரும்பும் பிரம்மாண்ட உணவகமாக இருக்கிறது பராக் ரெஸ்டாரண்ட். துபாயில் முதன் முறையாக இந்திய அரபிய வகை உணவுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கொண்டு வந்தார். துபாய் வரலாற்றில் உணவகத்துக்கான ஒரு பெஞ்ச் மார்க்கை அமைத்து ட்ரெண்ட் செட்டராக மாறி இருக்கிறார் கண்ணன் ரவி. சாதாரண மக்கள் முதல் சர்வதேச பிரபலங்கள் வரை வரிசை கட்டி நிற்பது பராக் ரெஸ்டாரண்டின் ஸ்பெஷல். தொழிலதிபர் கண்ணன் ரவிக்கு இன்னொரு முகம் உண்டு. கோவிட்-19 காலத்தில் துபாய் மற்றும் இந்திய மக்களின் நலனுக்காக நிவாரண நிதி மற்றும் மருத்துவ தேவைகளுக்கான நிதி என சமூக பொறுப்பான பணிகளில் தன்னை அர்ப்பணித்து வருகிறார். நம்பிக்கை துரோகத்தால் பலமுறை விழுந்து நம்பிக்கை ஞாயிறனாத மிளிரும் தமிழனின் போர் குணத்திற்கு ஓர் உதாரணம் கண்ணன் ரவி. சார், தமிழ்நாடு டிஜிட்டல் அவார்ட்ஸ் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அடுத்த ஜெனரேஷனை மொத்தமாக கையில் வச்சிருக்கீங்க. இந்த ஒரு வரியில் ஆன்சர் பண்ணுறீங்க சார். இப்போ அதுதானே உண்மை. இன்னைக்கு எல்லாத்தையும் டிஜிட்டலில் சுருக்கிட்டாங்க. அதை சுருக்கி நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க. இப்போ சார், நான் உங்ககிட்ட ஒரு நன்றி பர்சனலாக சொல்லணும் சார். என்னன்னா இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து
3 வேளையும் உணவு தந்து அவ்வளோ அழகாக நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இல்லை சார், அது எப்பயுமே என்னை தேடி வர்றவங்களுக்கு அது நான் இயற்கையாக செய்கிறது. அதை இப்போ ரெஸ்டாரண்ட் தொழிலாக தொடங்கி அதை நான் செய்கிறேன். சூப்பர் சார். சூப்பர் சார், நன்றிகள். ஸோ இப்போ நீங்கள் சாப்பிட்டேன் சார். சூப்பர், நானும் சாப்பிட்டேன். சார் மார்க்கெட்ல சாப்பிட முடியாது, அதனால இங்க வந்து சாப்பிடுறதுக்கான சார் இங்கே நீங்கள் தைரியமாக சொல்லலாம், இந்தியாவில் போய் சொல்லிடாதீங்க. அதனால தான் சார் தைரியமாக இங்கே சொல்கிறேன். சார் இப்போ நீங்கள் அவார்ட் கொடுக்க போகிற பர்சன் யாருங்கிறத நாங்கள் சொன்னால் நல்லா இருக்காது. அவங்களுக்கு ஒரு குட்டி ஏவி ரெடி பண்ணியிருக்கோம்ல, ஒரு சர்ப்ரைஸ், அதை பார்த்துடலாமா? அப்பா அம்மா MBBS படிக்க வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் மீடியா தான் படிக்கணும்னு முடிவு பண்ணுறா நம்ம ஹீரோ. வெளிநாட்டில் கை நிறைய சம்பாதிச்சிருந்தாலும் அதெல்லாம் வேணாம்னு தூக்கி போட்டு இந்தியா வராங்க ஹீரோயின். இவங்க 2 பேரையும் இணைச்சது சினிமா. ஒரு டசன் ஆடிஷனுக்கு அப்புறம் குறும்படங்களில் குட்டி ரீச் கிடைக்குது நம்ம ஹீரோயினுக்கு. டைரக்டர் பாலாவோட ஆக்ஷன் கட்டில் சின்னதாக ஒரு வெளிச்சம் கிடைக்குது நம்ம ஹீரோவுக்கு. தனித்தனியாக பயணிச்சிட்டு இருந்த இவங்களை யூடியூப் ஒன்று சேர்க்க அதுக்கப்புறம் தமிழ்நாடே கொண்டாடுற ஃபேவரட் ஆன்ஸ்கிரீன் கப்பலாக மாறுறாங்க. நவீன காதலர்களின் சண்டைகளை ஹை வோல்டேஜ் கண்டென்ட் ஆக்கி வெடித்து சிரிக்க வைக்கும் பவர் பேக் பெர்ஃபார்மர்ஸ் நந்தா அண்ட் பூஜா. கண்ணு தெரியலடி. நான் என்னைக்கு தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேன், இன்னைக்கு மட்டும் தெரியறதுக்கு. காதலியின் ஒரு போன் கால் என்னவெல்லாம் பாடுபடுத்தும் என்று வெளிச்சம் போட்டு காட்டிய வீடியோ குபீர் சிரிப்புடன் காதலர்கள் அத்தனை பேரையும் ஷேர் செய்ய வைத்தது. எங்கடா நீ பேசுறது? அது நீயே கால் பண்ணி நீயே சொல்ற. S.A. சூர்யாவின் டபுள் ஆக்ஷனாக வெளுத்து கட்டிய இவர்களின் கெமிஸ்ட்ரி மக்களுக்கு பிடித்து போக ஓவர் நைட்டில் உலக ஹிட் அடித்தனர். இந்த உலகத்துல பெஸ்ட் கப்பிள் நம்ம தாண்டி. பெட் கட்டுறேன். இவர்கள் ரீல் ஜோடியா இல்ல ரியல் ஜோடியா என்று சஸ்பென்ஸில் வைத்திருப்பதுதான் இவர்களின் கெமிஸ்ட்ரிக்கான சீக்ரெட் இன்கிரிடியன்ட். I love you பூஜா. I love you. Thank you. ஃபாஸ்ட் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப்பின் பரிதாபங்களை பக்கா ட்ரீட்டாக கொடுக்கும் நந்தா மற்றும் பூஜாவுக்கு பெஸ்ட் லீட் ஆக்டர்ஸ் விருதினை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது தமிழ்நாடு நவ். நிறைய பேர் கேட்பாங்க இந்த சிவா மனசுல சக்தி 2 எப்போ பண்றீங்க, சிவா மனசுல சக்தி 2 எப்போ பண்றீங்கன்னு. பட் இவங்களோட கான்டாக்ட் பார்க்கும்போது இவங்க தான் அந்த சிவா மனசுல சக்தி பார்ட் 2 பண்ணோம். ஸோ அந்த அவார்டு. ஸோ உண்மையிலே அவங்களோட கான்டென்ட் நம்ம பார்க்கும்போது இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த சிவா மனசு சக்தி 2 ஒரு 10-15 இயர்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் வந்து. ஸோ அப்போது இந்த கேட் அண்ட் மவுஸ், இந்த டாம் அண்ட் ஜெரி கைண்ட் ஆஃப் அந்த ராம்காம் வந்து அந்த டைமில் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற இந்த மில்லினியன் என்ன சொல்கிறது, ஜென்சியா நீங்கள் சூப்பர். ஏன்னா ஜென் ஆல்ஃபா புரியல நமக்கு. ஸோ இந்த ஜென்சி டைமில் இருக்கிற அந்த பல்ஸாக பேசுகிற ஒரு விஷயங்கள் வந்து இன்னைக்கு அவங்களோட கான்டென்ட் பார்க்கும்போது டக்குன்னு குபீர்னு சிரிப்பு வருது. அண்ட் நான் ஒரு நேற்று கூட பராக் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோன்னே நான் சொன்னேன், உங்களோட கான்டென்ட்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்களே நல்லா நடிக்கலாமே, மெயின் ஸ்ட்ரீமாகவே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். பட் ஐ திங்க் நந்தா வாஸ் ஆல்சோ இஸ் ஒரு ரெக்கனிங் டைரக்டராக ஹி வாண்ட்ஸ் டு பர்சீவ். ஸோ அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் ஐல் மீட் ஹிம் வெரி சூன். ஸோ நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக எனக்கு இவங்களை மீட் பண்ணதில் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். And I'm wishing them all the best and I want them to take it to the next level. Super. Thank you Kanan Ravi sir, thank you Jiva sir. நீங்க உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Welcome everyone in Dubai. Thank you sir, thank you so much. Especially for them. வழக்கமா கேக்குற கேள்வி, how do you feel? Thanks to Tamil Nadu Now first of all for making this happen. It's such a beautiful evening. Thanks to all the sponsors. ஒரு ஃப்ளோல எடுத்துறேன் அதான். And to Nanda as well because அவர் தான் எனக்கு வந்து when I was struggling அவர் தான் எனக்கு வந்து நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்து எனக்கு ஒரு வழி காமிச்சது Nanda. So thanks to the director Nanda. And நான் வந்து ஆக்சுவலி ஒரு 4 இயர்ஸ் கிட்டத்தட்ட நான் துபாயில் ஒர்க் பண்ணேன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தேன். பட் எனக்கு மீடியாவில் இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. ஸோ இங்கே இருக்கிற அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாமே விட்டு நான் திருப்பி இந்தியாவுக்கு போயிட்டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஐ திங்க் கப்புள் ஆஃப் இயர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் திருப்பி இதே ஊருக்கு திருப்பி வந்துட்டு என் பேஷனுக்காக ஒரு அவார்ட் கிடைக்கிறதுல ஐம் வெரி 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 ஹாப்பி. ஸோ
So thanks to Tamil Nadu now for making this happen. Thank you. அழகா சொன்னீங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி. எனக்கு செகண்ட் டைம் வித் துபாய். டெசர்ட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தமிழ்நாடு நவ் டீமுக்கு ரொம்ப நன்றி இங்கே அரேஞ்ச் பண்ணது. கண்ணன் ரவி சார் அவர் பயங்கரமாக பார்த்துக்கிட்டாரு. வெரி ஹாப்பி அவரோட இன்ட்ரோ எனக்கு இங்கே கிடச்சது. ஜீவா சார் இருக்காருன்னு நான் இங்கே சொல்லலை. ஜென்ரலாக நான் டிரெக்ட் பண்ணுறப்பையோ மோஸ்ட்லி நாங்கள் பேசுகிறப்ப சார் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த சீன் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ ஸ்லைட்லி ஃபேன் பாய் மூமெண்ட் எனக்கு நான் எந்த ஸ்கிரிப்ட் யோசித்தாலும் ஃப்ரம் த பேஸ்லைன் யோசிக்கிறப்ப அது திங்க் சார் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்ல ஜென்யூனாக அது உண்மை. அண்ட் திஸ் அவார்ட் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஐம் அ ஸ்ட்ரகிளிங் ஆர்டிஸ்ட். இங்கே ஃபியூ கிரியேட்டர்ஸ்க்கு தெரியும் ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட். நிறையா பண்ணியிருக்கேன், எந்த ரெகக்னிஷன் கிடச்சதில்லை. மை எய்ம் இஸ் டு டூ அ மூவி நாட் ஃபார் அ பிஸ்னஸோ அப்படின்னு இல்லை. ஐ வாண்ட் மேக் அ ஃபிலிம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஆசை. இந்த அவார்டை வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஓகே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குற ஒரு புஷ்ஷாக எடுத்துக்கிறோம். இது நாட் எட் அண்ட் சக்ஸஸ், இது சக்ஸஸோட ஸ்டெப்பாக கூட இல்லை. ஒரு அப்ரிஷியேஷன் தமிழ்நாடு நான் கொடுத்து எங்களை புஷ் பண்ணது வந்து எனக்கு அதோட ஒர்த்து தெரியும். பிகாஸ் ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட். எனக்கு இதோட ஒர்த்து தெரியும். ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ தமிழ்நாடு. சூப்பர். உங்களை நிறைய பேர் நீங்க சமுத்திரக்கனி சாரோடைய பையனான்னு கேட்டாங்க. கமெண்ட்ஸ்ல எனக்கு ஐடியா இல்லை, நேரில் பார்க்குறப்ப கேட்பாங்க. தெரியல, எனக்கு ஐடியா இருக்கு. இவரே கேட்டிருக்காரு. எனக்கு இவர் ஹோஸ்ட் பண்றாருன்னே பயந்துட்டாங்க. நாங்கள் லவ் டுடேல ஒன்னா தான் ஒர்க் பண்ணோம். செட்டில் கலகலகலன்னு இருக்கும், எல்லாத்தையும் உருட்டுவார், என்னெல்லாம் பயங்கரமா செய்வார். அந்த சமுத்திரக்கனி பேர் வச்சது நான் தான். இவர் தான் ஆரம்பிச்சுட்டார். ஆக்சுவலா சமுத்திரக்கனி சார் எந்த டாபிக் கொடுத்தாலும் ஒரு அரை மணி நேரம் பேசுவார். அப்படியா? நாங்கள் டாபிக் கொடுத்துட்டு போயிடுவோம், பேசிட்டு இருப்பாரு. பூஜா எப்படி பூஜா, எங்க இருந்து பூஜா உங்களுக்கு இவ்வளவு எனர்ஜி? ஃபர்ஸ்ட் டேரக்டர்னால தான் கண்டிப்பாக அவர் என்ன சொல்கிறாரோ அவர் கொடுக்குற எனர்ஜி தான். ஸோ அது ஒரு ஃப்ளோவில் அந்த கிரியேட்டர் அந்த ஒரு ஸ்பேஸ் தருவார். ஸோ அந்த ஒரு ஃப்ளோவில் ஜாலியாக பண்ணுறது தான். அவருக்கு எனர்ஜி தரதே நீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் அவங்க செட்டுக்கு வந்தாங்கன்னா ஷியாஸ் வெரி பயங்கர ஒரு வைப் இருக்கும். ஸோ நாங்கள் ஏதாவது கிரியேட் பண்ணி எப்படியும் நைட்டு தான் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணணும். ப்ராப்ஸு நம்ம உங்களுக்கு தெரியும், ஷார்ட் ஃபிலிம் நம்மளாம் எடுக்கிற எப்படியும் நைட்டு தான் போய் ரெண்டுக்கு தூக்கிட்டு வரணும். ஒரே பைக்கில் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். கூப்பிட்டு வந்து போலீஸ் பர்மிஷன்லாம் வாங்கி ஒரு ஷூட் போகிறதுக்குள்ளார டயர்டாயிரும். மேம் வந்தாங்கன்னா இவங்க கிட்ட தான் கார் இருக்குங்க மொத்த யூனிட்லேயும், இவங்களது தான் எல்லாத்தையும் வச்சுருப்போம். ஸோ வந்தாங்கன்னா அவங்களோட எனர்ஜி வர அப்படியே வருவாங்க. அப்படியே அந்த வைப்லேயே அப்படியே ஷூட் போய் டக்குன்னு முடிச்சிருவோம். லிட்ரலி நீங்கள் இப்போ ஸ்லைடில் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து நாங்கள் 2 hours 1 hours முடிச்ச வீடியோ. அப்படியா? ஆமாம், ப்ரிப்பேர் அங்கே வாஷ்ரூம்லேயே உட்காந்து டைலாக்ஸ் எல்லாம் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். ஸ்பாட்டுக்கு போன உடனே டக்குன்னு முடிச்சாதான் உண்டு, இல்லைனா பெர்மிஷன் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 1/2 hour to 1 hour முடிப்போம். சூப்பர். கட்டு எங்கே வரும், ஜம்ப் கட் எப்படி பண்ணுறதுன்ற ப்ரியராக ப்ரிப்பேர் பண்ணி டெக்னிக்கலாக அப்படி போய் தான் முடிப்போம். ஓகே, சூப்பர். ஆக்சுவலி நீங்கள் 2 பேரும் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்தா ஒரு மினி எஸ்ஜே சூர்யா மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆமாம் தானே? அதனால் நாங்கள் இப்போ எல்இடியில் உங்களுக்கு ஒரு எஸ்ஜே சூர்யா சாரோட சர்ப்ரைஸ் கிடையாது, எஸ்ஜே சூர்யா சாரோடைய சீன் ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, அதை நீங்கள் 2 பேரும் நடிச்சா எப்படி இருக்கும்னு ரீக்ரியேட் பண்ணி காட்ட போகிறீங்க. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவா, ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. சார் செட்ல பார்த்துருக்கேன், ரெட்டின்ற மாதிரி இருப்பாரு. ஆக்ஷன் அந்த ஃபயர் பயங்கரமா இருப்பாரு. அவரு தான் நம்மளால பண்ண முடியுமான்னு தெரியல. வந்தா பேசினா செத்த ரிப்பீட், வந்தா பேசினா செத்த ரிப்பீட், வந்தா பேசினா செத்த ரிப்பீட், வந்தா பேசினா செத்த ரிப்பீட், டெட். நீங்க பேசினா செத்துட்டு இருக்காங்க, அதுக்கு நீங்க கவுண்டர் ஒன்னு கொடுத்தே ஆகணுங்க. ஆமா, நீங்க பேசுற சாவற மாதிரி, நீங்க பேசினா சாவறன்றாரு அவரு. என்ன நீங்க? யா கைண்ட் ஆஃப். பரவாயில்லைங்க, நான் பேசுறேனே, செத்தாலும் பரவாயில்ல, நான் பேசுறேங்க, எனக்கு அது போதும். நீங்க பேசனா தமிழ்நாட்டுல நிறைய பசங்க சரி, இதே டயலாக நீங்க பேசுங்க பூஜா. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். அவ்வளவுதான். என்ன பண்றதே தெரியல சார், என்ன பண்றதே தெரியல. சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்ன குடும்ப சரவணன் இது? அவ்வளவுதான் சார், சந்திரமுகி மாதிரி இருக்கேப்பா. எப்பவுமே நாங்க உங்க வீடியோஸ்லயே பாத்திருக்கோம், டயலாக்ல ஃபுல் ஸ்டாப் வச்சு ஸ்கிரிப்ட் பேப்பரே முடிஞ்சாலும் பின்னாடி கமா போட்டு கண்டினியூ பண்ணுவாங்க அவங்க. கரெக்டா? ஓகே, இப்போ நீங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் எஸ்ஜே சூர்யா சாரே பார்த்துட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு. ஹாய் நந்தா பூஜா, ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்டை பார்த்தேன். அதில் வந்து எல்லாரும் வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து எஸ்ஜே சூர்யா மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பூஜா, உங்களோட ஃபேன்மா நான் பட்டு கிளப்புறீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படியே இந்த டாக்ஸி கேரக்டரை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரீங்க. வேற லெவல்மா, வேற லெவல்.
நந்தா எப்படி சமாளிக்கிறீங்க? ஸ்கிரிப்ட், டைமிங்கு, காமெடி, எமோஷன் எல்லாத்தையும் அட்டகாசம் எல்லாமே. கீப் ராக்கிங், நல்லா பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க, கீப் என்டர்டைனிங் அஸ். தேங்க்யூமா. இது எங்களுக்கு சர்ப்ரைஸ் இல்லை, சாருக்கு சர்ப்ரைஸ். தமிழ்நாடு நோ டீம், தமிழ்நாடு நோ டீம் இந்த வீடியோ எங்க பண்ணீங்க? எனக்கு ஒரு 2 பேர் இல்ல இது ஏஐயா இருந்தாலும் இது வந்துட்டு நாங்களா உங்களுக்கு கிரியேட் பண்ணதா இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயம் இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மர்ஸா இருக்கீங்கிறதுனால நிச்சயம் நடக்கும். வாழ்த்துறோம். ஆனா இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம். ஆமா, என்ன கிஃப்ட் தெரியுமா? ஓகே. உங்களுக்கு கையில ஒரு மாலை, உங்களுக்கு கையில ஒரு மாலை. ஓகே. ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ரியல் ஜோடியான்னு இங்க இருக்கிற நிறைய பேருக்கு பெரிய குழப்பம் இருக்கு. ஒருவேளை ரியல் ஜோடியா இருந்தா அந்த மாலையை நீங்களே உங்க கழுத்துல போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இல்ல ஒருவேளை ரியல் ஜோடியா இருந்தா மாலையை ஒருத்தர் மாத்தி போட்டு 3வது ஆப்ஷன் இருந்ததுமா. ஏன் கருத்துல கூட போகலாம். டைரக்டர்கிட்ட கேட்டுங்க ஒரு வார்த்தை எதுவும் வந்தாலும். இதான் அந்த எஸ்.ஏ. சூர்யா சார் கட்சி. ஒழுங்கா இருந்தவங்களை தேவலாம் மாலை குத்து என்ன பண்ணி வச்சிருக்க பார்த்தியா நீ? இல்லையே, எனக்கு இப்ப கூட புரியலங்க. சட்டுன்னு பூஜா என்னன்னா மாலை எடுத்து அவங்க கழுத்துல போட்டுக்கிட்டாங்க. இவன் 2 மாலையும் பிடிச்சு போடுறாரு. இப்ப தெரியுதா என் மாடர்ன் சமுத்திரக்கணின்னு சொன்னானு? அதாவது என்னன்னா ரீல் ஜோடின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க ரியல் ஜோடின்னு நினைக்கிறவங்க ரியல் ஜோடி. அதானே? யா கைண்ட் ஆஃப். எங்களுக்கு வந்து கிரியேட்டராக ஏதாவது பண்ணணும், எங்களுக்கு நிறையா கண்டென்ட் கையில் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நான் அண்ணா ரோல் பண்ணோம், அவங்க தங்கச்சி ரோல் பண்ணோம், தாத்தா பாட்டி அந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம். சோஷியல் மீடியாவில் என்னன்னா நம்ம என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணிடுறோமோ அந்த கிராஃப்குள்ளாரே போக வேண்டிய ஒரு இந்த சினாரியோஸ் அப்படி இருக்குது. ஃப்யூச்சரில் மாறிடும். ஸோ அதனால் எப்படி பர்சனலாக போக வேணாம், கிரியேட்டராகவே மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். தென் எங்களை பார்த்து க்யூரியஸ் ஆகிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் தான் அவங்க கேட்குறாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் ரியலாக ஓப்பனாகவே விட்டுட்டோம். கண்டென்ட் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். புரியுது. அழகா நீட்டா பதில் சொன்னீங்க. ஆனா அப்படியே விட்டுட முடியாதுல. உங்க குடும்ப பாட்டு ஏதாவது பாடுங்க. பேச்சில்லா தாலாட்டை போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. யாரா கூட பாடுங்க. ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை. விழியில் விழும் தூசி தன்மையவை எடுக்க நீ இங்கு இல்லை. போதும். எல்லாமே உனக்கு நடக்குது, ஆனா இல்லாத மாதிரியே பாடுறது தான் உங்களுக்கு பெஸ்ட். என்னப்பா ராம்கி, என்ன துபாயெல்லாம் போய் கொடுக்குறியாமே அவார்டு? மரக்கல் அப்படியே லெஃப்ட் சார். Barak Restaurant, Dubai first Indo-Arab Silk Route luxury dining experience. Your journey tours and travels, India's #1 all-in-one travel brand. Explore Kashmir for 5 days, starting from just ₹15,000 per person. Marudam Groups, தென்னிந்தியாவின் சிறந்த கட்டுமான நிறுவனம். 1 day ready to occupy projects in Tambaram and Coimbatore. இல்லத்திலும் உள்ளத்திலும் சந்தோஷம் பொங்கட்டும். ஆடிக்கொண்டு குளிக்கலாமே. அனுஜ் ஆன்டி-ஸ்லிப்பரி டைல்ஸ், வழுக்காத பாத்ரூம் டைல்ஸ். சாம்ஸ், இது உங்கள் கப்பல் காலேஜ். சாம்ஸ், இது கப்பல் காலேஜ். சாம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்னை. என் கனவு, என் படிப்பு, சாம்ஸ் கப்பல் காலேஜ். அயன் சக்தி தந்திடும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு. ரூபிணி சமையல் எண்ணெயால் வாழ்க்கை இனி சுவையாகும். ரூபிணி ரிஃபைன் சமையல் எண்ணெயால் வாழ்க்கை இனி சுவையாகும். எஸ், பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போதே தெரியும் வெற்றி எங்களுக்கு தான். Brilliant Cut, specialized in manufacturing of 916 certified natural diamond jewelry at 40% lesser rate. Mac Media and Entertainment. From screen to social, we create, promote and captivate. Danish, Chennai, a school of intellectual powerhouse. Metamax, உங்களாலையும் ஃபியூச்சரிஸ்டிக்கான சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி 1 to 5 lakhs earn பண்ண முடியும். தமிழ்நாட்டுல 30 franchise தராங்க. Visway Financials, finding the best swam deal in easier than ever. Call 8449 844958.